Hi friends, welcome back SUBA'S gallery. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Bourbon biscuitல நம்ம எப்படி chocolate cake இப்படி சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா செய்யறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க friends. கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானை டச் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம Bourbon biscuit வச்சு கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 பாக்கெட் அதாவது 20 rupees பாக்கெட் வந்து நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். 20 ரூபா பாக்கெட் இல்லாட்டி 10 ரூபா பாக்கெட் கூட நம்ம 5 வாங்கி வச்சுக்கலாம். இதில் 2 மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பாக்கெட்டில் இருக்க பிஸ்கட் மட்டும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க க்ரீமோட தான் நம்ம கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம். எல்லா பிஸ்கெட்டையுமே கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் ஒரு 2 minutes தூளாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த பிஸ்கட் தூளை ஃபுல்லாக இதில் கொட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பவுடர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இல்லாதவங்க ஈனோவில் ஃப்ரூட் சால்ட் அப்படின்றத கூட நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோடா உப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் பரவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மில்க் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல். இப்போ நமக்கு கேக்குக்குரிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த பேனில் தான் நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம். ஸோ நம்ம பட்டர் பேப்பர் ரெடி பண்ணணும். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் இந்த பேனை மேலே வச்சுக்கலாம். வச்சு அடிப்பகுதியில் வட்டத்துக்கு நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கலாம். நம்ம கேக் செய்ய போகிற பேனில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரை உள்ளே வச்சிடலாம். வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாக ஆயில் ஆகிரட்டும். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு மேலே இருக்கிற ஆயிலை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில்ஸை ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கூட ஒரு காட்டன் துணியை வச்சு கூட நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸை இதில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. இதை லைட்டாக நம்ம தட்டி விடணும். அப்போ தான் உள்ள பபுள்ஸ் இருந்துச்சுன்னா உடஞ்சி நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலில் வந்து நம்ம வெளியே காற்று வரும். ஸோ நம்ம அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் சுருட்டி அந்த ஹோலை அடைச்சிடலாம். அடைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 minutes அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 40 minutes கழித்து நம்ம இதை எடுக்கலாம். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஒரு நைஃபை எடுத்து லைட்டாக நம்ம குத்தி பார்க்கலாம்.
நைஃப்பில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே தலைகீழாக மாற்றி கொட்டிக்கலாம். கொட்டிட்டு மேலே இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் நம்ம உரித்து எடுத்துடலாம். நம்ம கேக் இப்போ நல்லா ஸ்பாஞ்சாக ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஸ்வீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.